உலக மக்கள் எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் மூவி அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு டைட்டானிக் அப்படிங்கிற இந்த படத்தோட பேர் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு காதல் திரைப்படம் எது அப்படின்னாலும் கூட நிறைய பேர் டைட்டானிக்கை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த டைட்டானிக் படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோக கதையை புரிஞ்சுக்க முடியும். இன்னில இருந்து சுமார் 112 வருடங்களுக்கு முன்னாடி மூழ்கி போன ஒரு பிரம்மாண்டமான கப்பல் தான் டைட்டானிக். அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கி இருந்தாலும் கூட அந்த டைட்டானிக் கப்பலோட வரலாறும் நினைவுகளும் இன்னும் நம்ம கிட்ட மிதந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல டைட்டானிக் கப்பலோடைய வரலாற்றையும் மர்மத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டீம் ஈகிள். கடலுக்குள்ள இது வரைக்கும் எவ்வளவோ கப்பல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எவ்வளவோ கப்பல்கள் மூழ்கி போயிருக்கு, நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கின விஷயம் மட்டும் இப்போ வரைக்குமே மக்கள் அனைவராலையும் பேசப்பட்டு தான் வருது. காரணம் என்னன்னா, இந்த டைட்டானிக் கப்பலை சுற்றி நிறைய மர்மமான விஷயங்களும் உலா வந்துட்டு தான் இருக்கு. முதல்ல இந்த டைட்டானிக் கப்பலுடைய பிரம்மாண்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டைட்டானிக் கப்பலை கட்டுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிருக்கு. இந்த டைட்டானிக் கப்பல் ஒரே கப்பலாக இல்லாமல் 2-3 கப்பலை சேர்த்து கட்டியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த டைட்டானிக் கப்பலில் மொத்தம் 3 இன்ஜின்கள் இருந்திருக்கு. இந்த 3 இன்ஜினுடைய பவர் பார்த்தீங்கன்னா 46,000 குதிரை சக்தி திறன் கொண்டது. 1912 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தோடைய முதல் பிரம்மாண்டமான மிகப்பெரிய சொகுசு கப்பலாக இருந்தது இந்த டைட்டானிக் மட்டும்தான். 100 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கப்பலை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கப்பலுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கப்பலுக்குள்ள அந்த அட்மாஸ்பியர் இருந்திருக்கு. கப்பலுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஜிம் இருந்திருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்கு, 4 ஹோட்டல்ஸ் இருந்திருக்கு, 2 சலூன் கடைகள் இருந்திருக்கு, லிஃப்ட் வசதி கூட இருந்திருக்கு. 4 லிஃப்ட் உபயோகப்படுத்திருக்கிறதா சொல்லப்படுது. 2 லைப்ரரி இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு இந்த டைட்டானிக்ல பயணம் செய்த பயணிகளுக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் 86,000 பவுண்ட் இறைச்சிகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த டைட்டானிக் கப்பலில். இந்த டைட்டானிக் கப்பல் பார்த்தீங்கன்னா ஏல இருந்து ஜி வரைக்கும் பல அடுக்குகளாக கட்டப்பட்டிருக்கு. இந்த டைட்டானிக் கப்பலுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா தோராயமாக 269 மீட்டர். அதாவது 3 ஃபுட்பால் கிரவுண்டை ஒன்றா சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த டைட்டானிக் கப்பல் நீளமாக இருந்திருக்கு. பணியாளர்கள் பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3,300 பேர் இந்த டைட்டானிக் கப்பலில் பயணம் பண்ண முடியும். ஆனால் அன்னைக்கு 2,224 நபர்கள் மட்டும்தான் பயணம் செஞ்சிருக்கிறாங்க பணியாளர்களோட சேர்த்து. இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ரேட்டுக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணணும் அப்படின்னா அந்த டிக்கெட் ரேட்டு ஏறத்தாழ 1 கோடி ரூபாய், நம்ம இந்தியன் ருப்பியில் பார்த்தோம்னா 1 கோடி ரூபாய் இருந்திருக்கும். அன்னைக்கு டைட்டானிக் கப்பலில் பயணம் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டோட விலை மட்டும். இந்த கப்பலோட எடை பார்த்தீங்கன்னா 46,328 டன். இந்த கப்பலோடைய உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 மாடி கொண்ட பில்டிங் எவ்வளோ ஹைட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஹைட்டு இந்த டைட்டானிக் கப்பல். இந்த டைட்டானிக் கப்பலோடைய நங்கூரத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு மட்டும் 20 குதிரைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏப்ரல் 10, 1912 அப்போதான் முதல்ல இந்த டைட்டானிக் கப்பல் அதோடைய பயணத்தை ஆரம்பிக்குது. இந்த பயணத்தை பார்க்கறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1,20,000 பார்வையாளர்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க. இதுவே இப்போ வரைக்குமே உலக சாதனையா பார்க்கப்பட்டு தான் வருது. இவ்வளோ பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பல், அனைவராலையும் பேசப்பட்ட டைட்டானிக் கப்பலுடைய மொத்த பயண நாட்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 4 நாள் மட்டும்தான். இந்த கப்பலுக்கு தி அன்சிங்கபிள் அப்படின்னு ஒரு பேரும் இருந்துச்சு. அதாவது மூழ்கவே மூழ்காதான், கடவுளால கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனைவராலும் பேசப்பட்டுச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானிக் கப்பலில் இந்த லைஃப் போட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது வெறும் 20 அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த டைட்டானிக் கப்பலில் பயணம் செஞ்ச பயணிகளுக்காகவே தனியாக நியூஸ் பேப்பர்ஸ் கூட பிரிண்ட் பண்ணி அங்கே விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைட்டானிக் கப்பலோட பயணம் எங்கேருந்து எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து சவுத்தாம்ப்டன்ல இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் வரைக்கும் தான் இந்த டைட்டானிக் கப்பலோட பயணம்.
ஒரு 4 நாட்கள் வந்து இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, குயின்ஸ்டவுனு, அயர்லாந்து இது எல்லாத்தையுமே வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் போய் அடையுது. இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்வையாளர்களுடைய வரவேற்போட, உலக மக்களோட எதிர்பார்ப்போட ஏப்ரல் 10, 1912 அன்னைக்கு வெற்றிகரமாக அதோடைய பயணத்தை ஆரம்பிக்குது. அப்படி நல்லா போயிட்டு இருந்த அந்த கப்பல் ஏப்ரல் 14 இரவு 11:40 அளவில் ஒரு பனிப்பாறை மேலே மோதுது. அந்த பனிப்பாறையோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220 அடி நீளம் இருக்கும். அது வந்து மேலோட்டமாக தெரியறது வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் அது கடலுக்கு அடியிலே வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பனிப்பாறை, ஒரு மிகப்பெரிய பனிப்பாறைன்னு சொல்லலாம். அந்த பனிப்பாறை மேலே மோதுறதுனால இந்த கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. ஏப்ரல் 15 அதிகாலை 2:20 இந்த கப்பல் வந்து 2ஆ உடைஞ்சு முற்றிலுமாக மூழ்கி போகுது. 12,415 அடி ஆழத்தில், தோராயமாக 3,784 மீட்டர் ஆழத்தில் இந்த கப்பல் வந்து மூழ்கி போகுது. இந்த டைட்டானிக் கப்பலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஆர்எம்எஸ் கார்பாத்தியா அப்படிங்கிற இன்னொரு கப்பல் வந்து இருந்திருக்கு. இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா விடியற்கால 4:10 ஆக்சிடென்ட் ஆன இந்த இடத்துக்கு வந்து மீதி படகுல இருந்து தப்பிச்சு உயிர் பிழைத்தவங்களை வந்து காப்பாத்திருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த இவ்வளோ பெரிய டைட்டானிக் கப்பல் வந்து முழுகாது அப்படிங்கிற கூடிய ஒரு அதீத நம்பிக்கையில் என்ன பண்ணாங்கன்னா அந்த லைஃப் போட்ஸை வந்து 20 தான் வச்சாங்க. அந்த 20 லைஃப் போட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 16 படகுகள் வந்து மேக்சிமம் 65 பேர் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. மீதி இருக்கக்கூடிய 4 படகுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 47 பேர் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. 1100 ஒரு 500 பேர் வந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த டைட்டானிக் கப்பல் ஆக்சிடென்ட் ஆன பிறகு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 710 பேர் தான் தப்பிச்சு போயிருக்காங்க. இப்படி ஆக்சிடென்ட் ஆகி அவங்கள வந்து அந்த லைஃப் போட்ஸில் ஏற்றிட்டு போகிறதுக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனால ஏறக்குறைய ஓரளவுக்கு பெண்களையும் குழந்தைகளையும் வந்து அவங்க காப்பாற்றினாங்க. இப்போ இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷனில் தான் வந்து இந்த டைட்டானிக் கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ இருந்த கிளைமேட் வந்து -2 டிகிரி செல்சியஸ், அந்த அளவுக்கு கடுமையான பனி வந்து அந்த இடத்துல வந்து காணப்பட்டுச்சு. அதனால நிறைய மக்கள் வந்து அந்த பனியினாலேயே உறைஞ்சு இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1500 பேர் அந்த கப்பல் மூழ்கினதுனால அந்த இடத்துல இறந்து போனாங்க. இது உலகத்தையே உலுக்கிய ரொம்ப கோரமான சோகமான கதைன்னு சொல்லலாம். அப்படி அந்த கப்பலில் மூழ்கி இறந்து போனவங்கள அந்த காலத்தில் அமெரிக்காவோட டாப் மோஸ்ட் பணக்காரராக இருந்த ஒரு நபரும் ஒருத்தர். அது உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனா எட்வர்ட் ஜான் ஸ்மித் அப்படிங்கிறவர் இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் இருந்து குதிச்சு அவருடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கல. அதுக்கு பதிலாக எல்லா பயணிகளையும் காப்பாற்றணும்னு நினைச்சாரு. அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் உத்வேகமாக அவர் 2 வார்த்தைகள் பேசியிருக்கிறாரு. இதனால இவரை கௌரவிக்க விதத்தில் இங்கிலாந்தில் இவருக்காக ஒரு சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அங்கே இருந்த ஒரு இசைக்குழுவினர் இசை வாசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புள் இருந்தாங்கன்னு சொன்னால அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்காக ஒரு இசை வாசிக்கக்கூடிய குழுவையும் வந்து டைட்டானிக் நிர்வாகம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இசை வாசித்த அந்த குழு வந்து இந்த கப்பல் மூழ்கிற கடைசி வினாடி வரைக்கும் இசை வாசிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கப்பலில் இருந்த இன்ஜினியர்ஸும் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்த கடைசி பயணியான மில்வினா டீன் அப்படிங்கிறவங்க ரீசெண்டாக 2009 வருஷத்தில் இறந்து போனாங்க. அப்போ இவங்களுக்கு 97 வயசு. கடல் ராணி அப்படின்னே அழைக்கப்பட்ட இந்த டைட்டானிக் கப்பல் இப்படி ஒரு சோகத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த டைட்டானிக் கப்பலில் கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு கூட எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இருந்திருக்காதா? அதாவது இந்த கடலில் வந்து இப்போ ஒரு பனிப்பாறை வருது, இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து ஒரு பனிப்பாறை இருக்குது அப்படிங்கிறத கூட யாருமே வந்து வார்னிங்காக இந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்படி இல்லைன்னா அது தெரிஞ்சும் அந்த கப்பலில் இருந்த அதிகாரிகள் வந்து அலட்சியமாக இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த டைட்டானிக் கப்பலுக்கு இப்படி ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறத அந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் பெரும்பாலான நபர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த டைட்டானிக் கப்பல் ஆக்சிடென்ட்
ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அதிகமான ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் பனிப்பாறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுதான் வந்து விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக ஏன் வந்து இந்த கப்பல் விபத்துக்கு உள்ளாச்சு அப்படிங்கிறத இன்னுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதை சுற்றின நிறைய வதந்திகளும் மர்மங்களும் உலா வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூழ்கி போன டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்கு மட்டுமே உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எல்லாருமே வந்து ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அப்படி போன ஒரு 5 பேர் தான் ஜூன் 2023 அந்த நீர்மூழ்கி வாகனம் வெடிச்சு பலியானாங்க. அந்த நீர்மூழ்கி வாகனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். இதோடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா 10,500 கிலோ எடை. இந்த நீர்மூழ்கி வாகனத்தில் பயணிக்கணும் அப்படின்னா டிக்கெட்டோட விலை மட்டுமே 2 கோடி. அது போகிறதுக்கு முன்னாடி வைவர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரம் இருக்கும். அதில் வந்து சைன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா உங்கள் உயிருக்கு வந்து கம்பெனி பொறுப்பாகாது, உங்கள் உயிருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பாகாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தெளிவாக அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் சைன் பண்ணிவிட்டு உயிரை பணைய வச்சு போகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டைட்டானிக் கப்பலை போய் பார்க்கறது. அப்படி மூழ்கி போன டைட்டானிக் கப்பலை டைட்டன் அப்படிங்கிற நீர்மூழ்கி வாகனத்தில் பார்க்க போன 5 பேருமே அந்த பெருங்கடலில் இருந்த அழுத்தம் தாங்காமல் அந்த டைட்டன் நீர்மூழ்கி வாகனம் வெடிச்சதில் இறந்து போனாங்க. இதனால் இந்த ஒரு நிகழ்வும் வந்து பல பேரால் மர்மமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த டைட்டன் நீர்மூழ்கி வாகனத்தை இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கல. US, கனடா, UK போன்ற கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இதை வந்து இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த டைட்டானிக் கப்பலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கினத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.